அனைவருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமானார் வாழ்வின் தெய்வீக நிகழ்வுகள். வள்ளல் பெருமானாரும் காஞ்சி சங்கராச்சாரியாரும் சந்தித்து கொண்ட அற்புத நிகழ்வு. தாய்மொழி தந்தை மொழி கலந்துரையாடல். வள்ளல் பெருமானார் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை அப்போதைய காலகட்டத்தில் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதியாக விளங்கிய சங்கராச்சாரியார் சுவாமிகள் சென்னை மாநகருக்கு விஜயம் செய்திருந்தார். சங்கராச்சாரியார் சுவாமிகளுக்கு சமஸ்கிருத வேத நூல் ஒன்றில் பெரிய சந்தேகம் இருந்து வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்க்க வல்ல புலவர் எவரேனும் இங்கு இருக்கின்றார்களா என்று தனக்கு நெருங்கிய அன்பர்களிடம் விசாரித்தார்கள். சங்கராச்சாரியார் சுவாமிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த காஞ்சி மகாவித்வான் சபாபதி ஐயா அவர்கள் நமது வள்ளல் பெருமானாரை குறிப்பிட்டு அவரே உமது சந்தேகத்தை தீர்க்க வல்லவர் என்று கூறினார்கள். பிறகு வள்ளல் பெருமானாரின் மாணவராகிய தொழுவூர் வேலாயுதனார் ஐயாவின் மூலமாக வள்ளல் பெருமானாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சங்கராச்சாரியார் சுவாமிகளுடனான சந்திப்பு நிகழ்ந்தது. வள்ளல் பெருமானாரும் தனது முதல் மாணவராகிய தொழுவூர் வேலாயுதனார் ஐயாவுடன் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள் தனக்கு சந்தேகம் ஏற்பட்ட சமஸ்கிருத வேத நூலின் பாகங்களை வள்ளல் பெருமானாரிடம் கொடுத்து தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வள்ளல் பெருமானாரும் அந்த நூலினை வாங்கி ஊன்றி பார்த்துவிட்டு அதன் முதல் ஸ்லோகத்திற்கு மட்டும் பொருள் விளக்கம் அளித்துவிட்டு மேற்கொண்டு தனது மாணவராகிய தொழுவூர் வேலாயுதனார் ஐயாவிடம் அந்த நூலினை கொடுத்து நீரே இதற்கான முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். தனது ஆசிரியராகிய வள்ளல் பெருமானாரின் கட்டளையை சிறமேற்கொண்டு தொழுவூர் வேலாயுதனார் ஐயா அவர்களும் சங்கராச்சாரியார் சுவாமிகளின் சந்தேகம் நிவர்த்தியாகும் வகையில் தெளிவான விளக்கத்தை அளித்தார்கள். அதன் பிறகு வள்ளல் பெருமானாரும் சங்கராச்சாரியார் சுவாமிகளும் வேத நூல்களை பற்றி விசாரம் செய்து கொண்டிருக்கையில் சங்கராச்சாரியார் சுவாமிகள் உலகில் தோன்றியுள்ள எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதமே தாய்மொழி என்று கூறினார்கள். அதை சற்றும் மறிக்காத நமது வள்ளல் பெருமானார் உலகில் தாய் என்ற ஒருவர் உண்டேனில் தந்தை என்ற ஒருவர் உண்டுதானே என்று கேட்டார். அதற்கு சங்கராச்சாரியார் சுவாமிகள் அதுதானே இயற்கையின் நியதி, உலகில் தாய் என்ற ஒருவர் உண்டெனில் தந்தை என்ற ஒருவர் இருந்துதானே ஆக வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு வள்ளல் பெருமானார் அப்படியாயின் உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் மொழிதான் என்று கூறி தமிழ் மொழியின் தொன்மையையும் பெருமையையும் பல அரிய தமிழ் நூல்களை மேற்கோள் காட்டி விளக்கம் அளித்து மேலும் தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு மெய்ப்பொருள் விளக்க உரையும் நிகழ்த்தி சங்கராச்சாரியார் சுவாமிகளுக்கு ஒரு தெளிவான விளக்க உரையை அளித்தார்கள். நமது வள்ளல் பெருமானாரின் தெய்வீக தன்மையையும் தமிழ் வடமொழி புலமையையும் அறிந்து போற்றி சங்கராச்சாரியார் சுவாமிகள் காஞ்சி மாநகருக்கு திரும்பினார்கள். இந்த நிகழ்வை வள்ளல் பெருமானார் திருவருட்பாவில் ஓதி உணர்ந்தவரெல்லாம் என்னை கேட்க எனைதான் ஓதாமல் உணர்த்தி உணர்வாம் உருவுரசை உறவே சோதி மயமாய் விளங்கி தனிப்பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே என்று பதிவு செய்துள்ளார்கள். மேலும் தமிழ் மொழியே பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மனனம் செய்வதற்கும் தெய்வத்தை துதிப்பதற்கும் எளிய மொழியாகும் என்றும் தமிழ் மொழியின் வாயிலாகவே உலக மக்கள் அனைவரும் முழுமையான இறை மெய்ஞானத்தை அடைய முடியும் என்றும் அறுதியிட்டு கூறியுள்ளார்கள். இது போன்ற சுவையான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.